Hi children, good morning. Today we are going to see the lesson I Love My India, Class 3, Social Subject. Read the questions, tick the correct answers. Which festival is also called the Festival of Lights? Answer is Diwali. When do we celebrate Republic Day? Answer is 26 January. Which of these is one of the famous monuments in Agra? Answer is Taj Mahal. In lesson 2, you learned that there are 7 continents. India lies in Asia. India is a very big country. It is the 7th largest in the world and the second most populated after China. It has a population of more than 120 crore. In India, people speak many languages. Children, already you learned 7 continents. India lies in Asia. India எங்கே இருக்குன்னா ஏஷியாவில் இருக்குது. இந்தியா இஸ் வெரி பிக் கண்ட்ரி. நம்மளோட இந்தியா வந்து பிக்கஸ்ட் கண்ட்ரி. பாப்புலேஷனில் ஃபஸ்ட்டு ப்ளேஸில் சைனா இருக்குது. செகண்ட் ப்ளேஸில் நம்மளுடைய இந்தியா தான் இருக்குது. இந்தியா வந்து 120 crores பீப்புள்ஸ் வந்து அதுக்கு மேலேயும் பீப்புள்ஸ் வாழ்கிறாங்க. அந்த பீப்புள்ஸ் எல்லாம் ஒரே லாங்குவேஜஸ் பேசுறது கிடையாது. மெனி லாங்குவேஜஸ் ஸ்பீக் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, ஸோ மெனி லாங்குவேஜஸ் ஸ்பீக் பண்ணுறாங்க. இந்தியா ஷேர்ஸ் இட்ஸ் பவுண்ட்ரிஸ் வித் மெனி கண்ட்ரீஸ். பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், நேபாள், பூட்டான், சைனா, பங்களாதேஷ் and Myanmar. Sri Lanka and Maldives are its nearest neighbors in the Indian Ocean. India is surrounded by the Bay of Bengal in the east, the Arabian Sea in the west, and the Indian Ocean in the south. இந்தியாவுக்கு நெய்பரிங் கண்ட்ரிஸ் என்னென்ன இருக்குன்னா பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், நேபாள், பூட்டான், சைனா, பங்களாதேஷ் and Myanmar. Sri Lanka and Maldives nearest neighbors in the Indian Ocean. நியரஸ்ட் நெய்பர்ஸாக யாருக்கானா ஸ்ரீலங்காவும் மால்தீவ்ஸும் தான். இந்தியாவை சுற்றி பே ஆஃப் பெங்கால் வந்து ஈஸ்ட் சைடும், அரேபியன் சி வந்து வெஸ்ட் சைடும், இந்தியன் ஓஷன் சவுத் சைடும் சரௌண்ட் பண்ணியிருக்கு. இந்தியா இஸ் divided into smaller parts called states. It has 29 states. On 2 June 2014, Telangana became India's 29th state. Every state has a capital. இந்தியா வந்து ஒரு சின்ன சின்ன பார்ட்டாக டிவைட் பண்ணாங்க. அதுக்கு பேர் தான் ஸ்டேட்ஸு. எத்தனை ஸ்டேட்ஸை டிவைட் பண்ணாங்கன்னா 29 ஸ்டேட்ஸ். அண்ட் 2 June 2014 தெலுங்கானா வந்து இந்தியாவுடைய ஸ்டேட்டாக ஆட் பண்ணாங்க. தேர் ஆர் 2 types of government in our country, the central government and the state government. Both work together to ensure the safety and welfare of the people. இந்தியாவில் 2 கவர்மெண்ட்ஸை பிரித்தாங்க. 2 types of government உருவாக்குனாங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், இன்னொன்று வந்து ஸ்டேட் கவர்மெண்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட்னா மத்திய அரசு, ஸ்டேட் கவர்மெண்ட்னா மாநில அரசு. இந்த மத்திய அரசும் மாநில அரசும் மக்களுடைய சேஃப்டிக்காகவும் அவங்களோட தேவைகளை செய்யறதுக்காகவும் உருவாக்கப்பட்டது. Children, look at the picture. Dr. Rajendra Prasad was the first president of India. நம்மளோட இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் பிரசிடெண்ட் யாருன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். திஸ் இஸ் த ராஷ்டிரபதி பவன். இட் ஹேஸ் மோர் தென் 300 ரூம்ஸ். இந்த ராஷ்டிரபதி பவனில் தான் பிரசிடெண்ட் இருப்பார். ராஷ்டிரபதி பவனில் 300 ரூம்ஸ் இருக்குது. ராஜஸ்தான் இஸ் த லார்ஜஸ்ட் ஸ்டேட் இன் இந்தியா. கோவா இஸ் த ஸ்மாலஸ்ட். இந்தியாவில் இருக்க 29 ஸ்டேட்ஸில் ராஜஸ்தான் தான் லார்ஜஸ்ட் ஸ்டேட்டு. கோவா வந்து ஸ்மாலஸ்ட் ஸ்டேட். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சென்ட்ரல் கவர்மெண்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட்னா மத்திய அரசு. இந்தியா பிகம் இண்டிபெண்ட் ஆன் 15 August 1947. Independence gave us the right to choose the people who would govern us. This is done by having an election. During an election, people cast their vote and choose some people. These people then form the government. Only those whose age is 18 years and above can vote.
இந்தியா இண்டிபெண்ட் எப்போ ஆச்சுன்னா 15 ஆகஸ்ட் 1947. இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் பீப்புள் வந்து ஒரு முடிவு பண்ணாங்க. என்னென்னா நம்மளை ஆட்சி செய்ய ஒரு கவர்மெண்ட் இருக்கணும். அந்த கவர்மெண்ட்டை நம்ம எல்லோரும் எலெக்ஷன் மூலயமா தேர்ந்தெடுக்கணும். எலெக்ஷனாக தேர்தல் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அந்த எலெக்ஷன் எப்படின்னா, எலெக்ஷன் யாரெல்லாம் ஓட்டு போடுவாங்கன்னா 18 இயர்ஸ் ஆனவங்களும் 18 இயர்ஸ்க்கு அப்புறம் 18 இயர்ஸை கடந்தவங்களும் ஓட்டு போட்டு அவங்களுக்கு தேவையான தலைவர்களை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாங்க. அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்க மினிஸ்டர்ஸ்லாம் நம்மளுக்கு தேவையானதை செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை முடிவு பண்ணாங்க. த சென்ட்ரல் கவர்மெண்ட் மேக்ஸ் லாஸ் ஃபார் த என்டையர் கண்ட்ரி. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்த உடனே கொஞ்சம் விதிமுறைகள்லாம் மக்களுக்கு தேவையான விதிமுறைகள்லாம் உருவாக்குனாங்க. இட் ஹேஸ் இட்ஸ் ஆஃபீஸஸ் இன் நியூ டெல்லி, த கேபிட்டல் ஆஃப் இந்தியா. The president, the vice president, the prime minister and the other ministers and the officers of the central government live and work in the capital. The president of India lives in the Rashtrapati Bhavan. நியூ டெல்லி, இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னா நியூ டெல்லியில் இருக்குது. நியூ டெல்லி வந்து நம்மளுடைய கேபிட்டல், நம்ம இந்தியாவுடைய கேபிட்டல் நியூ டெல்லி. அங்கே யார் இருப்பாங்கன்னா பிரசிடெண்ட் இருப்பார், வைஸ் பிரசிடெண்ட் இருப்பார், பிரைம் மினிஸ்டர், அதர் மினிஸ்டர்ஸ். இவங்க எல்லாமே மக்களுக்கு தேவையானதெல்லாம் செய்யறதுக்காக உருவாக்கப்பட்டவங்க. பிரசிடெண்ட், ஜனாதிபதி, வைஸ் பிரசிடெண்ட்னா அவருடைய துணைத் தலைவர், அதுக்கப்புறம் பிரதமர். இவங்க 3 பேரும் டிசிஷன்ஸை எடுப்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்டேட் கவர்மெண்ட். இட் இஸ் டிஃபிகல்ட் ஃபார் த சென்ட்ரல் கவர்மெண்ட் டு சால்வ் த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ஆல் த பீப்புள். Therefore, each state elects its own government. It is called the state government. The state government looks after the welfare of the people living in that state. The governor, the chief minister, other ministers, and the senior officers of the state government live and work in the state capital. சென்ட்ரல் கவர்மெண்ட், நம்மளுடைய இந்தியா வந்து பிக்கஸ்ட் கண்ட்ரி சொன்னேன் இல்லையா, அந்த பிக்கஸ்ட் கண்ட்ரியை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்று மட்டுமே நிர்வகிக்க முடியல. அதனால் ஸ்டேட் கவர்மெண்ட்டை உருவாக்குறாங்க. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ண முடியல. அதனால் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் கவர்மெண்ட் உருவாக்குறாங்க. அவங்களும் எலெக்ஷன் மூலியமாக தான் தேர்ந்தெடுத்தாங்க. அதில் யார் இருப்பார்னா த கவர்னர், த சீஃப் மினிஸ்டர், த அதர் மினிஸ்டர்ஸ். கவர்னர்னா ஆளுநர், சீஃப் மினிஸ்டர் முதலமைச்சர், அதர் மினிஸ்டர்ஸ்லாம் மக்களுக்கு தேவையானதை செஞ்சாங்க, மக்களுக்காக ஒர்க் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது யூனியன் டெரிட்டோரிஸ். தேர் ஆர் சம் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா விச் ஆர் நாட் இன்க்ளூடட் இன் த 29 states. These are called union territories. They are governed by the central government. இந்த 29 ஸ்டேட்ஸில் இல்லாமல் இருக்கிறத யூனியன் டெரிட்டோரிஸ் சொல்லுவாங்க. யூனியன் டெரிட்டோரிஸை சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கவர்ன் பண்ணிச்சு, நிர்வகிச்சுது. தேர் ஆர் 7 யூனியன் டெரிட்டோரிஸ் இன்க்ளூடிங் த நேஷ்னல் கேபிட்டல் டெரிட்டோரி ஆஃப் டெல்லி. இந்த 7 டெரிட்டோரிஸில் நேஷ்னல் கேபிட்டல் டெரிட்டோரி ஆஃப் டெல்லியும் அடங்கும். இப்போ யூனியன் டெரிட்டோரிஸும் அதனுடைய கேபிட்டல்ஸையும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அண்டமான் அண்ட் நிக்கோபர் ஐலாண்ட். அண்டமான் அண்ட் நிக்கோபர் ஐலாண்ட்ஸோடைய கேபிட்டல் போர்ட் பிளேர். செகண்ட் ஒன் இஸ் சண்டிகர். சண்டிகருடைய கேபிட்டல் சண்டிகர். தேர்ட் ஒன் இஸ் தாத்ரா அண்ட் நாகர் ஹவேலி. இதனுடைய கேபிட்டல் சில்வாசா. ஃபோர்த் ஒன் இஸ் டாமன் அண்ட் டையூ. இதனுடைய கேபிட்டல் டாமன். ஃபிஃப்த் ஒன் இஸ் லக்ஷாத்வீப். லக்ஷாத்வீப்போடைய கேபிட்டல் காவரட்டி. சிக்ஸ்த் ஒன் இஸ் புதுச்சேரி. புதுச்சேரியுடைய கேபிட்டல் புதுச்சேரி. செவன்த் ஒன் இஸ் நேஷ்னல் கேபிட்டல் டெரிட்டோரி ஆஃப் டெல்லி. இதனுடைய கேபிட்டல் டெல்லி. Now I recall this lesson. India is a big country. It is divided into 29 states and 7 union territories. The central government looks after the whole country. New Delhi is the capital of India. The state governments govern the states. Some parts of India are directly under the central government. They are called union territories. Dr. APJ Abdul Kalam, former President of India, passed away on 27 July 2015. He was popularly called the People's President. Okay children, thank you.